என்று அல்லாஹ் சுருக்கமாக சொன்னாலும் சகோதரர்களே, குர்ஆனில் 92 ஆயத்துகளில் அல்லாஹ் தஸ்பீகை பற்றி பேசியிருக்கின்றார். இதில் முக்கியமாக அல்லாஹ் சூறாக்களுடைய ஆரம்பங்களில் 4ஆக பிரிக்கலாம். ஒன்று இறந்த காலம், உதாரணமாக சப்பஹ லில்லாஹ், சப்பஹ இறந்த காலம் மாதி. அல்லாஹ் குர்ஆனில் 3 சூறாக்களுடைய ஆரம்பத்திலே அல்லாஹ் இந்த தஸ்பீகை பற்றி பேசியிருக்கிறார். முதலாவது சூரத்துல் ஹதீத், காலஃபமா ஜுஸுடைய கடைசி சூறாவில் அல்லாஹ் சொல்றான், சப்பஹ லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்ض வஹுவல் அஸீஸுல் ஹகீம். வானங்களில் பூமியில் இருக்கும் எல்லாமே அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறது. இரண்டாவது சூரா ஹஷ்ருடைய முதல் ஆயத், சூரா ஹஷ்ருடைய முதல் ஆயத், சப்பஹ லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்ض வஹுவல் அஸீஸுல் ஹகீம். வானங்களில் பூமியில் இருக்கும் எல்லாமே அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறது. கொஞ்சம் சிந்தனைக்கு எடுத்து பாருங்க, எல்லாமே தஸ்பீஹ் செய்தா எந்த உணர்வு எங்களுக்கு இருக்கும். மூன்றாவது சூரத்து ஸஃப், கத் சமிஅ அல்லாஹ் ஜுஸுல் வரக்கூடிய சூரத்து ஸஃப்வுடைய முதல் ஆயத், சப்பஹ லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்ض வஹுவல் அஸீஸுல் ஹகீம். வானங்களில் பூமியில் இருக்கும் எல்லாமே அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறது. இந்த 3 சூறாவும் இறந்த காலத்திலே அல்லாஹ் சப்பஹ என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார். இரண்டாவது நிகழ்காலம், எதிர்காலம் பத்தி தஸ்பீக பத்தி 2 சூறாக்கள். ஒன்று ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இஷாவில் ஓதுவோமே சூரத்துல் ஜும்ஆ. சூரத்துல் ஜும்ஆவுடைய முதல் ஆயத் என்ன? யுஸப்பிஹு லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்தில் மலிகில் குத்தூஸ். அல்லாஹ் சொல்றான், வானங்களில் பூமியில் இருக்கும் எல்லாமே அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறது, எல்லாமே. இரண்டாவது சூரா சூரத்து தகாபுன். சூரத்து தகாபுனுடைய முதல் ஆயத், யுஸப்பிஹு லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்ض லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்த். வானத்தில் பூமியில் இருக்கும் எல்லாமே அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யும். அவ இறந்த காலத்துல 3 சூரா, சூராவுடைய ஆரம்பத்திலே அல்லாஹ் தஸ்பீக பத்தி, நிகழ்காலத்தை பத்தி பேசக்கூடிய 2 சூரா, சூராவுடைய ஆரம்பத்திலே அவ 5 சூறாவாக ஆயிடுச்சு. மூணாவது ஏவல், தஸ்பீஹ் செய்யுங்கள் என்று எங்களை பார்த்து ஏவுகிறார். என்ன சூரா அது? நாங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஜும்ஆல ஓதுவோமே, வித்ர் தொழுகையில ஓதுவோமே, சப்பிஹ் இஸ்ம ரப்பிகல் அஅலா. அல்லாஹ் சொல்றான், மிக உயர்ந்த அந்த அல்லாஹ்வுடைய பெயரை தஸ்பீஹ் செய்யுங்கள். சப்பிஹ் இஸ்ம ரப்பிகல் அஅலா, உங்களுடைய உயர்ந்த ரப்புடைய பெயரை தஸ்பீஹ் செய், பரிசுத்தம் செய்யுங்கள். தஸ்பீஹ் என்றால் இது ஏவல், சப்பிஹ். அப்ப எத்தனை சூறாவை மாறிட்டு? இப்ப 6 சூறா. 7வது மஸ்தர், அரபுல மஸ்தர்ங்கிறது என்ன சூரா? சூரத்துல் இஸ்ரா. நபி அவர்கள் அல்லாஹ் மிஅராஜ் கொண்டு போனான் தானே, அந்த சூராவுடைய ஆரம்பம் எவ்வாறு? சுப்ஹானல்லதீ அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸல்லதீ பாரக்னா ஹவுலஹு. சுப்ஹானல்லதீ, அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் எவ்வளோ தூய்மையானவன். இந்த 7 சூறாக்களுடைய ஆரம்பமும் எதை பத்தி பேசு? தஸ்பீஹ பத்தி பேசு. அப்ப தஸ்பீஹுடைய முக்கியத்துவத்தை நாங்க விளங்குவோம். சும்மா தஸ்பீஹ்ங்கிறது தஸ்பி மணியை உருட்டுறதுக்கு பேர் அல்ல. தஸ்பீஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு சஹாபி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த அல்லாஹ் குர்ஆன்ல தல்ஹா பின் உபைதில்லா ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ்
சுப்ஹானல்லாஹ் என்ற என்ன கருத்து, தஸ்பீஹ் என்ற என்ன கருத்து சொன்னாங்க. ஹுவ தன்ஸீஹுல்லாஹ் அன் குல்லி ஸூ, அனைத்து கெடுதிகளையும் விட்டு அல்லாஹ்வை பரிசுத்தம் செய்யும். அல்லாஹ் என்ன செய்யறது? சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், யா அல்லாஹ் நீ தூய்மையானவன், யா அல்லாஹ் நீ பரிசுத்தமானவன். இது எங்கட கல்பால வரணும். தாயிகளுடைய சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், இவ்வளோ கட்டளைகள் இருக்குது தஸ்பீஹுக்கு. இந்த தஸ்பீஹ் இருக்குது, இது இவ்வளோ சூறாக்கள் தஸ்பீஹ பத்தி பேசுதண்டா, இரண்டாவது தலையங்கமாக அல்லாஹ் எப்படி தன்னை தஸ்பீஹ் செய்கிறார் இந்த விடயத்தை பார்ப்போம். அல்லாஹ் தன்னை எவ்வாறு பரிசுத்தம் செய்கிறார். சகோதரர்களே, அல்லாஹ் தன்னை பரிசுத்தம் செய்யக்கூடியது உங்களுக்கு தெரியும். குர்ஆனில் 27 இடங்கள்ல வருது. 27 இடங்கள்ல அல்லாஹ் தன்னை பத்தி சொல்றார், நான் தூய்மையான. முதல்ல நாங்க எல்லாம் தஸ்பீஹ் செய்ய முந்தி அல்லாஹ்ட தஸ்பீஹை நாங்க கேட்கணும். முதலாவது அல்லாஹ் சொல்றான் நான் தூய்மை. ஆயத்துல் குர்சி உதாரணமா, அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅഖுதுஹு சினத்து வலா நௌம். அல்லாஹ் சொல்றான் நான் ஹய்யுல் கய்யூம், எனக்கு சின்ன தூக்கமும் இல்லை பெரிய தூக்கமும் இல்லை. தன்னை பரிசுத்தம் செய்ய. குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் சொல்றான் நான் ஒருவன். இதே போல சூரா ஹஷ்ருடைய கடைசி ஆயத், ஹுவல்லாஹுல் லதீ லா இலாஹ இல்லா ஹு, தொடங்குறானே அல்லாஹ் நான் யாரு. 27 ஆயத்துகள் அல்லாஹ் தன்னை பரிசுத்தம் செய்யறான். சரி, இந்த அல்லாஹ் தன்னை பரிசுத்தம் செய்யறது 3 விடயத்தை விட்டு. எத்தனை விடயத்தை விட்டு? எத்தனை விடயத்தை விட்டு? முதலாவது விடயம், அல்லாவுக்கு ஆக கோபமான விடயம் என்ன தெரியுமா? அல்லாஹ்க்கு பிள்ளை இருப்பதாக வாதிடுவது. அல்லாஹ்க்கு மகன் இருக்குது, அல்லாஹ்க்கு மகள் இருக்குது என்று அந்த காலத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நசாராக்கள் சொல்லிட்டாங்க மசீஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட மகன். யூதர்கள் சொல்லிட்டாங்க உஸைர் அல்லாஹ்வுடைய மகன். அல்லாஹ்க்கு எவ்வளவு கோபம். என்ன சூரா மரியம் எடுத்து பாருங்க. இந்த அல்லாஹ்க்கு பிள்ளை இருப்பதாக சொல்வதை கேள்விப்பட்டு இந்த மலைகள் இருக்குதே வெடிக்க பார்க்குதான் அந்த கோபத்தால். ஏன்னா அந்த அளவு அபாண்டம், அந்த அளவு அபாண்டம் தான் அல்லாஹ்க்கு பிள்ளை இருக்குது என்று சொல்ற. அதனால் அல்லாஹ் 9 ஆயத்துகள்ல குர்ஆன்ல, எத்தனை ஆயத்துல விரிவாத்தான பார்க்கிறோம் தஸ்பீஹ பத்தி. 9 ஆயத்துல அல்லாஹ் தெளிவுபடுத்துறா எனக்கு எதுக்கப்பா பிள்ளை. சூரத்துல் இக்லாஸ்ல சொல்ற மாதிரி லம் யலித் வலம் யூலத், நான் யாரையும் பெற்றெடுக்கவும் இல்லை, நான் யாராலும் பெறப்படவும் இல்லை. அப்ப அல்லாவுக்கு வாப்பா உம்மா இல்லை, அல்லாஹ்க்கு எந்த பிள்ளைகளும் இல்லை என்று உலகத்தில் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அல்லாஹ்க்கு பிள்ளை இருப்பதாக வாதாடுறாங்க. நாங்க பின்னால பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை எழுப்பாட்டி அல்லாஹ் முழு உலக மனிதர்களை வைத்து அல்லாஹ் கேட்பான், ஈசா நீ மக்களுக்கு சொன்னீர்களா உங்களை கடவுளாக தேர்ந்தெடுக்கும்படி? ஈசா அலைஹிஸ்ஸலாம் உடனே சொல்லுவார்கள் சுப்ஹானக், யா அல்லாஹ் நீ தூய்மையானவன். நான் அப்படி சொல்லுவேனா? அல்லாஹ் கேட்பான். முழு உலகத்தாரையும் வைத்து அல்லாஹ் இந்த கேள்வியை கேட்பான். அதனால் அல்லாஹ் குர்ஆனில் 9 ஆயத்துகளில் அல்லாஹ் தன்னை பரிசுத்தம் செய்கிறான். எனக்கு பிள்ளை கிடையாது, எனக்கு பிள்ளை கிடையாது. அல்லாஹ் வகாலு தஹதல்லாஹு வலதா சுப்ஹானா, இந்த சுப்ஹான் என்று வரும். எங்கெங்கெல்லாம் சுப்ஹான் சுப்ஹான் என்று வருமோ ஓதும் பொழுது விளங்கிக் கொள்ளுங்க அல்லாஹ் தன்னை பரிசுத்தம் செய்கிறான். அல்லாஹ் சொல்றான் எனக்கு பிள்ளை இருப்பதாக சொல்றாங்க, நான் தூய்மையானவன்.
சுப்ஹானஹு அய்யகூன லஹு வலத். சூரத்துன் நிசா 171வது ஆயத்தில் எனக்கு பிள்ளை விட்டு நான் சுத்தமானவன். சூரா யூனுஸ் 68வது ஆயத்தில் காலு தஹதல்லாஹு வலதா சுப்ஹானா, நான் பிள்ளையை தேர்ந்தெடுத்ததாக சொல்கிறார்கள், நான் தூய்மையானவன். சூரத்துன் நஹல் 57வது ஆயத்தில் வயஜஅலூன லில்லாஹில் பனாத், ஆம்பளை பிள்ளை போதான்னு சொன்னாங்க, மலக்குகள் அல்லாஹ்ட பெண் பிள்ளைகள். அல்லாஹ் சொல்றான், நான் தூய்மையானவன், எனக்கு பெண் பிள்ளை கிடையாது. சூரா மரியம் 35வது ஆயத்தில் மா கான லில்லாஹி அய்யத்தகித மின் வலதின் சுப்ஹானா, நான் பிள்ளையை தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது, நான் தூய்மையானவன். சூரத்துல் அம்பியா 26வது ஆயத்தில் வகாலு தஹதர் ரஹ்மானு வலதா சுப்ஹானா, ரஹ்மான் பிள்ளையை தேர்ந்தெடுத்ததாக சொல்கிறார்கள், நான் தூய்மையானவன். சூரா ஜுமர் 4வது ஆயத்திலே லவ் அராதல்லாஹு அன் யத்தகித வலதன் லஸ்தஃபா மிம்மா யக்லுகு மா யஷா சுப்ஹானா, அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வா பிள்ளையை தேர்ந்தெடுக்கணும், எனக்கு எதுக்கு பிள்ளை, நான் தூய்மையானவன். சகோதரர்களே, 9 ஆயத்துகள் அல்லாஹ் சொல்றான், நான் தனித்தவன். ஹுவல்லாஹுல் வாஹிதுல் கஹ்ஹார். இது அல்லாஹ் தன்னை பரிசுத்தம் செய்யக்கூடிய 3 வகைகளில் முதலாவது. அல்லாஹ்க்கு பிள்ளை இல்லை. இரண்டாவது, அல்லாஹ்வுக்கு கூட்டு கிடையாது. இரண்டாவது, அல்லாஹ் தன்னை பரிசுத்தம் செய்யறான். அல்லாஹ்க்கு எந்த கூட்டும் என்ன? அல்லாஹ்வோட வேற கடவுள் 2 பேர் இருக்கிறாங்க, வானத்தில் ஒரு கடவுள், பூமியில் ஒரு கடவுள், அல்லது சிலரை வச்சு தான் நான் செய்கிறேன், இது அல்லாஹ் பரிசுத்தம் செய்யறான். 10 ஆயத்துகள். அவ மேலுள்ளது 9 ஆயத்துல தஸ்பீஹ். இரண்டாவது, எனக்கு எந்த கூட்டும் கிடையாது. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், யா அல்லாஹ் உன்னையே இபாதத் செய்கிறோம், உன்னிடமே உதவி தேடுறோம். இபாதத் வேற யாருக்கும் இல்லை, உதவி தேடுறது வேற யார்ட்டையும் இல்லை, யா அல்லாஹ் உனக்கிட்ட மட்டும்தான். 10 ஆயத்துகள் அல்லாஹ் இதை தெளிவுபடுத்துகிறார். மூன்றாவது சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு குறை இருப்பதாக வாதாடுறார். உதாரணமாக யூதர்கள் சொன்னாங்க, யதுல்லாஹி மக்லூலா, அல்லாஹ்ட கை கட்ட கை என்றால் எப்படியெல்லாம் அல்லாஹ்க்கு குறை சொல்லேனுமோ, அல்லாஹ் கிட்டத்தட்ட 9 ஆயத்துகள்ல 7 சூறாக்கள் 9 ஆயத்துகள்ல தன்னை பத்தி பரிசுத்தம் செய்ய. அப்ப இந்த 3 வகையான தஸ்பீஹ். முதலாவது என்ன தஸ்பீஹ்? பிள்ளையை விட்டும் நான் பரிசுத்தமானவன். அப்ப நாங்க சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லும் பொழுது சும்மா சொல்லப்படாது, இதெல்லாம் கற்பனைக்கு எடுத்துதான் சுப்ஹானல்லாஹ், அதுதான் தஸ்பீஹ். நாங்க சொல்ற சுப்ஹானல்லாஹ் அஸர தொழுமுனி சுப்ஹானல்லாஹ் 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 என்ன ஸ்பீட் அது, அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ், இதல்ல. இது அல்ல சகோதரர்களே தஸ்பீஹ். கல்புல் எடுக்கணும், அல்லாஹ் பிள்ளையை விட்டும் பரிசுத்தமானவன், அல்லாஹ் கூட்டை விட்டும் பரிசுத்தமானவன், அல்லாஹ் குறைகளை விட்டும் பரிசுத்தமானவன். அதற்கு பிறகுதான் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தூய்மையானவன். பின்னால விளங்கும் உங்களுக்கு, இந்த சுப்ஹானல்லாஹ் என்று ஒன்று சொன்னா என்ன கிடைக்கும்? அது கல்பால சொல்லணும். தஸ்பீஹ் கல்பால சொல்லணும். சில உலமாக்கள் நாதாக்கள் முதலாவது சுப்ஹானல்லாஹ்விலே மாலை மாலையா கண்ணீர் வந்துடும். இவ்வளோ படைச்ச அல்லாஹ்க்கு நன்றி கெட்ட சமூகமாயிட்டே இந்த சமூகம். இது முதலாவது சகோதரர்களே, அல்லாஹ் தன்னை புகழக்கூடிய தஸ்பீஹ். இது இரண்டாவது வகை.